அரசின் ஆணையின்படி இன்னைக்கு தென்மண்டல ஐஜியாக இன்னைக்கு பொறுப்பேற்றுள்ளேன். விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் டிஐஜிகள் கூட மற்றும் எல்லா அதிகாரிகள் கூட விசாரணை பண்ணி அந்த மாவட்டங்கள் இருக்க வேறு விஷயங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என் பொறுத்தவரைக்கும் முக்கியமான ப்ரையாரிட்டிஸ் என்ன, சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக பராமரிக்கிறது, குற்றங்கள் தடைப்படுறது, குற்ற விசாரணைகளில் தீவிரமாக விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமாக சீக்கிர தண்டனை வாங்கிறது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமாக குற்றங்கள்னு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது மற்றும் விபத்துகள், சாலை விபத்துகள், வாகன விபத்துகள் தடைப்படுறதுக்காக தேவையான நடவடிக்கைகள். அதே மாதிரி கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் மேலே கவனம் கொடுத்து கந்து வட்டி சம்பந்தமாக பிரச்சனைகளில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம். அது சம்பந்தமாக தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம். போதைப் பொருள்கள் விற்பனை இருக்கட்டும், போதைப் பொருள்கள் வாங்கிறது இருக்கட்டும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களில் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவோம். ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 112 கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இந்த வசதிகள் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். மணல் திருடல் இருக்கட்டும், சைபர் குற்றங்கள் இருக்கட்டும், பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றங்களில் கவனம் கொடுத்து சீக்கிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தேவையான ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா மாவட்டங்களில் எந்த காவல் நிலையத்தில் ஜாஸ்தி குற்றங்கள் இருக்குது, இந்த காவல் நிலையங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி தீவிரமான அங்கே நடவடிக்கைகள் எடுத்து அந்த காவல் நிலைய குற்றங்கள் ரொம்ப குறைவாக பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அந்த காவல் நிலையங்கள் மாதிரி காவல் நிலையம் ஆயிட்டு மாற்றுறதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அதே மாதிரி அனைத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பி இருக்கட்டும், எஸ்பி இருக்கட்டும், நாங்கள் கூட மாவட்டங்கள் விசிட் பண்ணும்போது காவல் நிலையத்துக்கு விசிட் பண்ணி காவல் நிலையத்தில் மக்கள் பிரச்சனைகள், மக்கள் புகார்கள் மேலே உடனே சட்டப்படியாக நியாயமான மற்றும் முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் தேவை இருக்குது அது நம்ம முயற்சி எடுப்போம். அனைத்து சீனியர் அதிகாரிகள் பொதுமக்கள் புகார்கள் உடனே வாங்கிறதுக்காக டைரெக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். டெய்லி பொதுமக்கள் பார்த்துட்டு புகார்கள் மேலே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணணும். கடைசியாக சொல்லணுன்னா, அனைத்து காவலர்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக கட்டுப்பாடாக இருக்கணும். என்ன இருந்தாலும் சட்டப்படி நியாயமான கரெக்டான ஒரு வேலைகள் செய்யணும். ஏதாவது செயல்பாடுகள் தவறாக இருந்தால், ஏதாவது காவலர்கள் தவறான நடவடிக்கைகள் பண்ணால் தீவிரமான ஒரு மேலே கடும் நடவடிக்கையே எடுப்போம். ஒன்றும் அதில் மன்னிப்பெல்லாம் இருக்காது, தீவிரமான நடவடிக்கை இருக்கும். நன்றி, தேங்க்யூ.